ஸோ காய்ஸ், நான் வந்து ஒரு 2 வாரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா அவதின்னு கேட்டால் அது முரட்டு அவதி. கடந்த 2 வாரங்களாக, இந்த வாரத்துக்கு வாரம், அதுக்கு முதல் வாரம் தான் பயங்கர அவதி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வண்டியும் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணிடுச்சு. நம்ம நேசம் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டான், நம்ம டியூக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டான். என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இப்போனா அது ஒரு பழமொழி சொன்னாங்க, கொடுமைன்னு நம்ம பக்கம் போனால் அங்கே ஒரு கொடுமை தலையை வச்சு போட்டு ஆடுன்னு சொல்லுவான் இல்லை, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு நடந்துச்சு. ஏன்னா நான் வந்து எப்பயும் போல் வழக்கம் போல் நான் வேலையை போய்ட்டு வந்துக்கிட்டு இருந்தேங்க. நைட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் ஊருக்கு வளையிற முக்குலேயே வண்டி கரெக்டாக நின்றுச்சு. என்னடா வண்டி நிற்கிதே அப்படின்னு சொல்லி, சரி வழக்கம் போல் நம்மளால் எப்பயும் நிற்கிறவன் தானே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நில்றா அப்படின்ட்டு. சரி எப்பயும் போல் என்ன மாதிரி இறங்கி அடிக்கிறேன் ஸ்டார்ட் ஆகலை. என்ன ஸ்டார்ட் ஆகலை, எப்பயும் ஒரு 10-15 அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுவானே அப்படின்னு நினச்சேன். ஸ்டார்ட்டே ஆகலை. அதோட பார்த்தா என்ன ஆச்சுன்னா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி செக் பண்ணுறேன், ஸ்பார்க் பேக் செக் பண்ணுறேன், ஸ்பார்க் பேக் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறேன். ஸ்பார்க் பேக் தான் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் ஸ்பார்க்கெல்லாம் வருது. சரி ஓகே, அப்போ வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் போல் பையன் வச்சுட்டான் அப்படின்னு நினச்சேன். அதனால் சரி ஓகே என்ன பண்ணுறது, அப்படியே வண்டி வீட்டுக்கு நம்ம நின்ற இடத்துக்கு ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட அப்படியே உருட்டிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டேன். அது போயிட்டுருக்க வெளில பையில சொன்னாங்க, அண்ணே வண்டியை தள்ளி விடுவானே அப்படின்னு சொன்னாங்க. சரி தள்ளி விடுங்கடா அப்படின்னு தள்ளி விட பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரி என்ன பண்ணிட்டு உருட்டிகிட்டே வீட்டுக்கு போயிட்டேன். சரி அந்த நாள் நைட் என்ன பண்ணேன்னா, வழக்கம் போல் நைட் வரைக்கும் வண்டி டியூக்கில் கிளம்புறேன். அனைத்தேன் ஒரு வாட்டி டியூக்கில் போய் தண்ணிக்குள்ளே விழுந்தேன். அது வேறு மேட்ரு, மலையில் விழுந்தேன், ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வீடெலாம் போட்டேன் தெரியுமா, அது மலையில், அது ஒரு கதை. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, சரி ரைட்டு டியூக் எடுத்துகிட்டு போனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தேன். அதுக்கு முதல்ல விட நான் கீழே கரை போய்ட்டு தான் வந்தேன், வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் வந்தேன். பார்த்தா ரோட்டில் ஓட்டிகிட்டு வர்றேன், ஸ்பீடாக வந்து வண்டி டக்குன்னு ஆஃபராக டக்குன்னு ஆன் ஆகுது. என்னடா அது ஐயோ அப்படின்ட்டு பார்த்தா மால் ஃபங்க்ஷன் லைட்டே எரியல. என்ன மால் ஃபங்க்ஷன் லைட் எரியல ஆனால் ஆஃப் ஆகுதே அப்படி இப்படின்னு எனக்கு என்னடா இப்போதானா ஒரு பிரச்சனை, அது என்னன்னே தெரில, அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையா அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். சரிடா எவா அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல், சரி ஓகே ரைட்டு என்ன பண்ணலாம் அப்படி சுச்சுவேஷனுக்கு வந்து சரி ஓகே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு விட்டு அடுத்த காலையில் வீட்டுக்கு வந்துட்டு வண்டி டியூக்கை விட்டுட்டு ஸ்ப்ளெண்டர் எடுத்து சரி வேலையை கொண்டுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நான் ஸ்ப்ளெண்டர் எடுத்துட்டேன். சரி ஸ்ப்ளெண்டர் எடுத்து வேலையை கொண்டு விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டாட சித்தப்பா கால் பண்ணி கேட்டு கொண்டாட அப்படின்னு சொன்னார். அட சரி பார்த்தா என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாத்தையும் கலட்டி பார்த்து சொன்னார். இது ஃபியூல் எல்லாத்தையும் கலட்டி சென்ட்ரல் எல்லாம் கலட்டி பார்த்தாரு, எதுவும் பிரச்சனை தெரில. கடைசியில் பார்த்தோன்னா பெட்ரோல் ஓஸுக்கு வரும் பற்றி அதை கலட்டி பார்த்தா அதுலேருந்து பெட்ரோல் ரொம்ப கம்மியாக வருது. கலட்டி பார்த்தோன்னா சாவி ஆன் பண்ணால் பெட்ரோல் வரணும், நிறைய வரணும் கொட்டணும். அதில் வந்து கொஞ்சமாக வருது. அதை சொன்னால் இது பெட்ரோல் ஃபியூல் பம்பாக தானே இருக்கேன், எதுக்கு நீ வந்து கலட்டி பார்ப்போம் சொல்லிட்டு கலட்டி பார்த்தா அதில் ஒரு ஃபில்ட்ரு மாதிரி வரும், அதில் வந்து எதோ அடைச்சிருந்துச்சு. சரி ஓகே நீ எதுக்கு வேறு ஃபில்ட்ரு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக போயிட்டேன். வாங்கிட்டு சொன்னால் அப்படி நானும் என் தம்பியும் வர சொல்லிவிட்டு நான் 2 பேருமே போயிட்டேன். ராம்நாடு போயிட்டு நாங்கள் அங்கே அலையிறோம், கிடைக்கல. இல்லைன்னு சொல்கிறாங்க, வேறு வண்டிக்கெலாம் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் ஒரு வண்டிக்கு வந்து கிடச்சிருச்சு. அப்போனா வாங்கிட்டு கம்மியில் கேட்டால் அது கம்மியில் கேட்க போனால் தம்பி நீங்கள் வந்து ஃபியூல் பம்பு மொத்தமாக தான் வாங்குற மாதிரி வரும், 2500 சில்லரை வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ ஃபுல்லாக வாங்கணுமா, நம்மகிட்ட காசு இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சரிக்கா நான் வெளியே போய் கேட்டு வரோம் அப்படின்லாம் வந்து பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட இங்கே வந்து இப்போ அலைஞ்சா ஒரு இடத்துல கிடச்சிருச்சு. சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டுக்காக கிளம்பி இடையில வந்து நம்ம ரெகுநாத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி லட்சுமி பேக்கரியில் நிப்பாட்டி கேட்குறேன், அண்ணே பப்ஸ் வாங்கி கொடுண்ணே 5 பப்ஸ் அப்படின்னா. ஆனால் 5 பப்ஸை வாங்கி பேக் பண்ணி பவுச்சுக்குள்ளே வச்சாச்சு. பவுச்சுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் வந்து கடையை வந்து நிப்பாட்டிட்டு ஸ்பேரை காணோம். அடா பாவிலா அப்படின்ட்டு தொலைஞ்சிருச்சுல, மறுபடியும் ராம்நாடு போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனால் கடைசியில் பார்த்து தொலைச்சிட்டு பார்த்தா சரி வண்டி ஏறி போய் மறுபடியும் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட போயிட்டு நாங்கள் திரும்பி போயிட்டு இருக்கோம். 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி ரோட்டு வரமா கீழே கிடக்கு. இப்போ பப்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு பப்ஸ் மேலே கவனத்தை வச்சேன், அந்த ஸ்பேர் மேலே கவனத்தை வைக்கல. கடைசியில் பார்த்தா அது கீழே விழுந்துருச்சு. சேரான்ட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட போயிட்டு கரெக்டாக இத்துக்கு 4 மணிக்கு கால் பண்ணார். தம்பி வாடா கடைக்கு அப்படின்னு, என்னத்துப்பா வாடா அப்படின்னு சொன்னார். அதை போனால் எல்லாம் மாட்டி வண்டி ரெடி ஆகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அதோட பார்த்தா எங்கள் வண்டி ரெடி ஆகலை. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கல. அவர்கிட்டாவே தம்பி பம்பு தான் போச்சு போலடா, எதுக்குன்னு தெரில, நீ போய் செக் பண்ணி கம்மியில் போயிட்டு அப்படின்னு சொன்னார். ஐயோ போச்சா சாமி. அதோட என்ன பண்ணேன், எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல் டியூக்கு எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் வழக்கம் போல் நைட்டு பிளான்ட்டுக்கு போயாச்சு.
பிளான்ட்டுக்கு போனால் சரி ஓகே அடுத்த நாள் காலையில் விழுந்ததுக்கப்புறம் சரி நான் என்ன பண்ணேன் டியூக்கை பார்த்துருவோம் அப்படின்ட்டு எனக்கு கிளம்பும்போது அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் முடிச்சு கிளம்பும்போது இது பண்ணி பார்க்குறேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண். பேட்டரியில் ஃபுல்லாக சீட்டை கழட்டிட்டு பார்த்தா பேட்டரி ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அங்கே எங்கேயும் ஃபுல்லாக மண். ஏன்னா இவ்வளோ மண் எங்கெல்லாம் வந்து பார்த்தா கீழே அந்த மக்காடி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஒன்று போடாமல் இருந்தனால ஃபுல் மண் எல்லா மண்ணும் உள்ளே ஏறிடுச்சு. என்னடா ஏறிடுச்சு அப்படின்ட்டு அதோட எல்லாத்தையும் கலட்டி தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு போட்டு என்ன பண்ணேன்னா சாவி ஆன் பண்ணி சரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்க சாவி ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண டப்புன்னு வெடிச்சிச்சு. என்னடா டப்புன்னு வெடிக்குது எனக்கு மறுபடியும் எனக்கு அந்த வண்டிலாம் ஏதாவது அந்த வண்டி பிரச்சனை வந்தோடனே எனக்கு வந்து தூக்கமே வராது. வண்டி பிரச்சனை வந்தாலே தூக்கமே வராது. அது எப்படியா முடிச்சுட்டு தானே தூங்கவே செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். தூக்கமே வராது. என்ன பண்ணேன்னா டப்புன்னு வந்துச்சு. ஐயோ மறுபடியும் பக்கத்து இருக்கே அப்படின்ட்டு என்ன வேலை இழுக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்னென்னு பார்த்தா நம்ம பேட்ரி மாட்டும் போது கம்மியில் கொடுக்கும்போது பேட்டரிக்கு அந்த இது வயர் மாட்டும் போது அந்த வயர் உள்ள அந்த மேலே ஒரு இது கம்பியமாக இருக்குது தெரியுமா, அதை உடச்சி விட்டாப்புல. அதுக்கு போல் இன்னொரு ஜாயிண்ட் போட்டு அடித்து கொடுத்தாப்புல, டேப் போட்டு ஒட்டி அடித்து கொடுத்தாப்புல. அந்த ஜாயிண்ட் போட்டது பார்த்திங்கன்னா மெல்ட் ஆயிடுச்சு. அப்போத்தான் அதுவாக இருக்குமா தெரியல, ஆனால் மெல்ட் ஆகிருந்துச்சு. அதோட என்ன அதையும் நான் மொத்தம் பிரித்து மறுபடியும் நல்லா தேய்ச்சி நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் ஜாயிண்ட் அடித்து டேப் அடித்து கடவுளை வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். வண்டி ரெடி ஆயிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ மனசே வந்துச்சு அப்பா உசுரே. அப்போ தான் திரும்பி வந்துச்சு ஆத்தாடி தப்பிச்சோம்டா சாமி, நல்ல வேலை பெரிய செலவாக இழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அதோட சரி ரைட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா, அடுத்த பிரச்சனைக்கு வாங்க போட்டு நம்ம வண்டி டியூக்கை நிப்பாட்டிட்டு வழக்கம் போல் கால் பண்ணுறேன், ஷோரூமுக்கே கால் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி வண்டினே அப்படின்னு வண்டி கம்ப்ளைண்ட்னு ஒரு மாதிரி யோசித்தாப்ல. அண்ணே வண்டி உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே தம்பி சரி கொண்டு வாங்க அதை பார்த்துறேன். அது வாங்கி தாங்கினாப்ல. அண்ணே உங்கள் தானே வண்டி எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாப்ல. அதோட போயிட்டு என்ன பண்ணேன், சரி அதோட கொடுத்தாச்சு. அண்ணே என்ன கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு. வண்டியை விட்டுட்டு 12 மணிக்கு விட்டுட்டு வந்தாச்சு. அதோட அவர் ஒரு 4 மணிக்கு கால் பண்ணாப்புல. சரி அதில் 2 மணிக்கு கால் பண்ண நினைக்கிறேன். 2 மணிக்கு கால் பண்ணி தம்பி வண்டி பம்பு போச்சு தம்பி அப்படின்னு சொன்னா. வேறு பம்பு செக் பண்ணால் பம்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்புல. சரிண்ணே எவ்வளோண்ணே பம்பு வரும் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து 2700 சொன்னாங்க. நாங்கள் டேரெக்டாக கம்பெனியில் கேட்கும்போது எவ்வளோ சொன்னாங்கன்னா 2500 சொன்னாங்க. இப்போ இவர்கிட்ட கேட்குறது வந்து 2700 கேட்குறாங்க. சரி ஓகே எதுவும் சொல்லலை. சரிண்ணே சரி மாற்றிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக 4:30 கால் பண்ண தம்பி வண்டி ரெடியாச்சு வந்து எடுத்துக்கேன் அப்படின்னு. அதுக்குள்ளையா அப்படின்னு போய் எல்லாம் பம்புமெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வழியாக மாட்டி வந்தாப்புல. நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், மால் ஃபங்க்ஷன் லைட் மட்டும் இருந்துச்சு. அதுவுமே ஒரு 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 10-30 செகண்டுக்கு அப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எப்பவுமே இந்த சிலர்லாம் இல்லை ஆஃப் ஆகும் தெரியுமா, இந்த ரன்னிங்லேயே ஆஃப் ஆகும், வண்டி நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி வண்டி ஆஃப் ஆகும். அந்த பிரச்சனை எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் வந்து என் வண்டி ஆஃப் ஆனதுக்கு காரணம் அதில் ஏதோ போய் அடைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஆஃப் ஆகிட்டே இருந்திருக்கு. வேறு எதனாலையும் வந்து வண்டி ஆஃப் ஆகலை. சரி ரைட்ரா ஒருவேளை வண்டி வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பில்லுன்னு கேட்கல. 2700 சில்லற பம்பு வேலைக்கு ஒரு 5 சில்லரை நான் போட்டாப்புல. பார்த்தா 3200 சில்லரை வந்துருச்சு. அதோட நான் அவரை பார்க்குறேன், அவர் என்னையை பார்க்குறாப்புல. கடைசியில் என்ன நினச்சிருந்தில்ல தம்பி வெறும் 3000 மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 3000 போட்டுவிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டு நாடி வந்தான். ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா வந்து நமக்கு வண்டி வந்து என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் எப்போ வேலை வைக்கும்னே சொல்ல முடியல. அதனால் ஒரு சில லிமிட்டட் பீரியட் டைம் இருக்குது போல் ஒரு ஸ்பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சில வண்டி முக்கியம் வேலைக்கு வேணும் அப்படிங்கிறனால வந்து சரி ஓகே ஒரு வழியாக வந்து நான் என்ன பண்ணேன், சரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. கொடுத்துட்டு வேலை பார்த்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஊர் நாடி வந்தாச்சு. ஸோ இதுதான் ஏன் அப்படி சொன்னால் வந்து இதெல்லாம் இல்லை ரொம்ப நாளாக நெருடலாகவே இருந்துச்சு மனசுக்குள்ளே. சொல்லிடுவோம் அப்படின்ட்டு வந்து இதையே ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணிடுவோம். மட்டும் கண்டென்ட்டே இல்லை, வீட்டுக்குள்ளே தான் கிடக்கிறோம், கண்டென்ட் இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதே கண்டென்ட்டாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அப்படி ஒன்று சொல்லியாச்சு. நம்ம கண்டென்ட்டாகவே போட்டுருவோம், அதுதான் நல்லாயிருக்கும். இல்லை என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே கண்டென்ட் தான்டா எங்களுக்கு, ஓட்டு தள்ளிடும். ரைட்டு என்னமோ. ஸோ வண்டி ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டியூக்கில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. அது என்ன வேலைன்னு கேட்டால் அது ஒரு சொல்லிகிட்டே போகலாம், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாகிற. அப்புறம் 2 கிலோ 50 தக்காளி பழம் சந்தையில் விட அதில் தான் இருக்குது. ஸோ கைஸ் இதுதான் நம்ம நிலைமை, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு நமக்கு வாழ்க்கை.
இந்த வண்டி வச்சுருக்கிறவங்கலாம் அப்படின்னா வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். இப்போ வண்டி வாங்குகிறோம், இப்போ லோனில் போட்டோ இல்லை வந்து மொத்தமாக காசு கட்டியோ லோன் போட்டோ இல்லை மொத்தமாக காசு கட்டியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியெல்லாம் வாங்கிடலாம்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இப்போ அதுதான் அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம எல்லாருமே அங்கே தான் மாட்டிக்கிறோம். இப்போ லோவர் சிசினால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த பைக் ஓகே தான், புரியுதா? இதை வச்சு நம்ம ஓரளவு கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஸ்பேரும் கம்மி, அந்தளவுக்கு பெருசாக வந்து செலவு வராது. ஒரே வந்து சின்ன செலவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய பெரிய வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னாலே, இப்போ பெரிய வண்டினா ஒரு 150 இல்லை யமஹாலே நீங்கள் எடுத்தாலே தொலைஞ்சிருச்சு. எப்படி செலவு வரும், என்ன செலவு வரும்னு சொல்ல முடியாது. பிச்சு எடுத்துடும் செலவு, அந்த மாதிரி வரும் சரிங்களா. அதையே நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு போய்க்கிருக்கோம். ஸோ அதான் வண்டியை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டில் நம்ம வேலைக்கு போனால் வண்டி இதுக்கு வேலை, இப்போ நான் வேலை அதில் நான் மறுபடியும் வேலை ஆகிறேன் அப்படிங்க கேட்பாங்க. என்னப்பா அது அப்படின்னு. இப்போ நான் வேலை அதுக்குள்ளே நான் மறுபடியும் வேலை வந்துச்சு வண்டி, இப்போ என்ன வண்டி வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கேன். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா 83 ஓடிச்சா. ஸோ நான் ஓகே, நான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணனால மட்டும்தான் என்னமோ தெரியல, எனக்கு வண்டி வந்து பெருசாக எனக்கு ஒன்றும் வேலை வைக்கலை சரிங்களா. அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து வண்டி வந்து வேலையே வைக்கலை. ஆஹா, சூரிய ஒளி பயங்கரமாக கண்ணில் படுதே, கண்ணு கூசுதுப்பா, ஒன்றுமே தெரில. ஓகே சரிங்களா. சரி ஓகே, இதுதான் ஓகே. ஸோ இத்துடன் நம்முடைய காணொலியை வந்து முடித்துக்கொள்வோம். ஏனென்றால் இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் சூரிய ஒளி கண்ணில் வந்து சில்லுன்னு அடிக்கிறான். இடத்த பார்த்தீங்களா, இடம் சூப்பராக இருக்கா. ரோடு புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்போ போட்டான்னு தெரில, இரவோடு இரவாக போட்டிருப்பாங்களோ தெரியலையே. நல்லா நீட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஊருக்கு இந்த ஒரு வழி தான் என்கிட்ட போகிறதுக்கு, வேறு வழி இல்லை. நைட்டாக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ரைட், என்னவோ பார்ப்போம். ஸோ சொல்லிட்டு நினைக்கிறேன், இதான் நடந்த ஒரு வாரம் போட்டு படுத்தின பாடு. இந்த பாட்டுக்கு நான் செத்து சுண்ணாம்பாயிட்டேன். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம், இல்லை வேறு எதுவும் எந்த மாதிரி வீடியோ போட்டுருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அதை பற்றிய ஒரு வீடியோ நம்ம வந்து போடலாம் சரிங்களா. சரி ரைட்டு, சரி ஓகே, பார்ப்போம், பாய்.